அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெங்கடேசன் வரலாறு புத்தகத்திலேருந்து சமுதாய சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற தலைப்பில் பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வெங்கடேசன் புக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில டேட்டாஸ் பார்த்திங்க அப்படின்னா வேரியபிள் ஆகும். அதாவது ஸ்கூல் புக்ஸுக்கும் வெங்கடேசன் புக்கும் வேரியபிள் ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரெஃபர் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் தான். ஸோ ஸ்கூல் புக்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. படித்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த வெங்கடேசன் புக்கு பார்க்கணும் நீங்கள். ஓகேங்களா? குரூப் 1க்கு படிக்கிறவங்க இந்த வெங்கடேசன் புக்கு கண்டிப்பாக நீங்கள் படிச்சே ஆகணும். ஏன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறையா கேட்பாங்க. ஸோ குரூப் 1க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் குரூப் 2A தான் படிக்கிறேன் அல்லது குரூப் 2 தான் படிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கை முடிச்சிருங்க. முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுக்கு மட்டும் இங்கே வாங்க. ஓகேங்களா? ஒரு சில டேட்டாஸ் மட்டும் வேரியபிள் ஆகும். ஸோ அது பார்த்துக்கோங்க. டேட்டாஸ் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸில் உள்ளதை மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் +2 ஹிஸ்ட்ரி 15 டேஸ் பிளான் போட்டிருந்தேன். ஃபஸ்ட் டே நேற்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி செகண்ட் டே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பிரம்ம ஜமாஜத்தை தோற்றுவித்தவர் யார்? ஸோ பிரம்ம ஜமாஜத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் காட்டிய ஆன்மீக வழி என்ன? ஸோ ராஜாராம் மோகன் ராய் காட்டிய ஆன்மீக வழி என்ன? சர்வ சமய சமரச சன்மார்க்கம். ஸோ சர்வ சமய சமரச சன்மார்க்கம். 19ஆம் நூற்றாண்டின் சமுதாய சமய சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஸோ 19ஆம் நூற்றாண்டின் சமுதாய சமய சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். புதிய இந்தியாவின் விடிவெள்ளி மற்றும் முற்போக்கு ஆன்மீக கண்டம் கண்ட இந்திய கொலம்பஸ் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ராஜாராம் மோகன் ராய். ஸோ இந்த புதிய இந்தியாவின் விடிவெள்ளி அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஆனால் இந்த புதுசாக இருக்குது பார்த்தீங்களா? முற்போக்கு ஆன்மீக கண்டம் கண்ட இந்திய கொலம்பஸ் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம ஜமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஸோ பிரம்ம ஜமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1828. ஒரே கடவுள் சங்கம் என்று அழைக்கப்பட்ட அமைப்பு எது? ஸோ ஒரே கடவுள் சங்கம் என்று அழைக்கப்பட்ட அமைப்பு எது அப்படின்னா பிரம்ம சமாஜம். பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஸோ பிரம்ம சமாஜத்தின் உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரமோக்கள். ஸோ பிரம்ம சமாஜத்தோட உறுப்பினர்கள் பிரமோக்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டனர். பிரம்ம சமாஜத்திற்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட போட்டி அமைப்பு எது? ஸோ பிரம்ம சமாஜத்திற்கு எதிராக ஏற்படுத்தப்பட்ட போட்டி அமைப்பு எது அப்படின்னா தர்ம சபை. இந்த பிரம்ம சமாஜம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்துக்களுக்கு அகென்ஸ்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் இந்த பிரம்ம சமாஜத்துக்கு எதிராக ஒரு சில பேர் தர்ம சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துவாங்க. ராஜாராம் மோகன் ராய் இறந்த ஆண்டு. ஸோ ராஜாராம் மோகன் ராய் இறந்த ஆண்டு 1833. ஸோ 10th புக்கில் அழகாக கொடுத்துருப்பாங்க. 1833 பிரிஸ்டலில் இறந்திருப்பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ராஜாராம் மோகன் ராய் இறந்த ஆண்டு 1833. தத்துவ போதினி சபையை உருவாக்கியவர் யார்? ஸோ தத்துவ போதினி சபையை உருவாக்கியவர் யார்? தேவேந்திரநாத் தாகூர். இந்த கேள்வி அதிகமாக கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? தத்துவ போதினி சபை பிரம்ம சமாஜத்துடன் இணைக்கப்பட்ட ஆண்டு. ஸோ தத்துவ போதினி சபை பிரம்ம சமாஜத்துடன் இணைக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1838. முற்போக்கு பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார்? ஸோ முற்போக்கு பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தவர் யார்? கேசவ் சந்திர சென். அதாவது பிரம்ம ஜமாஜத்துலாம் இவங்கெல்லாம் இருப்பாங்க. அதாவது கேசவ் சந்திர சென்னும் தேவேந்திரநாத் தாகூரும் பிரம்ம ஜமாஜத்தில் இருப்பாங்க. தேவேந்திரநாத் தாகூர் கூட ஒரு பிரச்சனையால் இவர் முற்போக்கு பிரம்ம சமாஜத்தை தோற்றுவிப்பார். ஓகேங்களா? பிரார்த்தனா சமாஜம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஸோ பிரார்த்தனா சமாஜம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1867. பிரார்த்தனா சமாஜத்தை உருவாக்கியவர் யார்? ஸோ பிரார்த்தனா சமாஜத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா ஆத்மராம் பாண்டுரங். பிரார்த்தனா சமாஜம் எந்த வாசகத்தை குறிக்கோளுரையாக கொண்டது? ஸோ பிரார்த்தனா சமாஜம் எந்த வாசகத்தை குறிக்கோளுரையாக கொண்டது? சத்தியமேவ ஜெயதே. ஸோ சத்தியமேவ ஜெயதே தான் இந்த பிரார்த்தனா சமாஜத்தோட குறிக்கோள் உரை அப்படின்னு சொல்லலாம். மூல் சங்கர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஸோ மூல் சங்கர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. வேதத்திற்கு திரும்பு அல்லது வேதங்களை நோக்கி செல். ஸோ வேதத்திற்கு திரும்பு அல்லது வேதங்களை நோக்கி செல் என்பது யாருடைய குறிக்கோள்? சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸோ சுவாமி தயானந்த சரஸ்வதியோட குறிக்கோள் தான் இந்த வேதத்திற்கு திரும்பு அல்லது வேதங்களை நோக்கி செல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்தியாவை ஆரியவர்த்தா என்று கூறியவர் யார்? ஸோ இந்தியாவை ஆரியவர்த்தா என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாஜம் எங்கு எப்போது தோற்றுவிக்கப்பட்டது?
ஸோ ஆரிய சமாஜம் எங்கு எப்போது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா 1875 மும்பையில் தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ 1875 மும்பையில் தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ தோற்றுவிக்கப்பட்டது என்னவோ மும்பையில் தான், ஆனால் பஞ்சாபில் வந்து இது அந்த ஆண்டே வந்து தொடங்கியிருப்பாங்க. அந்த ஆண்டு வந்து பஞ்சாபில் நல்லா இந்த அமைப்பு வந்து வளர்ச்சி அடைந்திருக்கும். மதம் மாறியவர்களை மீண்டும் இந்து மதத்திற்கு கொண்டு வர உருவாக்கப்பட்ட இயக்கம் என்ன? ஸோ மதம் மாறியவர்களை மீண்டும் இந்து மதத்திற்கு கொண்டு வர உருவாக்கப்பட்ட இயக்கம் என்ன? சுத்தி இயக்கம். நரேந்திரநாத் தத்தா என்று இயற்பெயர் கொண்டவர் யார்? ஸோ நரேந்திரநாத் தத்தா என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? சுவாமி விவேகானந்தர். சூறாவளி இந்து மற்றும் இந்து நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஸோ சூறாவளி இந்து மற்றும் இந்து நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சுவாமி விவேகானந்தர். ராமகிருஷ்ணா மிஷன் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ ராமகிருஷ்ணா மிஷன் அல்லது ராமகிருஷ்ணா இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1897. பிரம்ம ஞான சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. பிரம்ம ஞான சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1875. பிரம்ம ஞான சபையை ஏற்படுத்தியவர்கள் யார்? ஸோ பிரம்ம ஞான சபையை ஏற்படுத்தியவர்கள் யார் அப்படின்னா மேடம் பிளவாட்ஸ்கி மற்றும் ஹென்ரி எஸ் ஆல்காட். மேடம் பிளவாட்ஸ்கி ரஷ்ய பெண்மணி, ஓகேங்களா. ஹென்ரி எஸ் ஆல்காட் அமெரிக்காவை சேர்ந்தவங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து இந்த பிரம்ம ஞான சபையை வந்து ஏற்படுத்திக்கிறாங்க. பிரம்ம ஞான சபை எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? ஸோ பிரம்ம ஞான சபை எங்கு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா அமெரிக்காவில் நியூயார்க்கில் ஆரம்பிக்கப்பட்டதான் இந்த பிரம்ம ஞான சபை. அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? ஸோ அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா சர் சையது அகமது கான். சர் சையது அகமது கான் திருக்குரானை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஸோ சர் சையது அகமது கான் திருக்குரானை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? உருது மொழி. அலிகார் முஸ்லீம் ஆங்கிலோ ஒரியண்டல் கல்லூரி யாரால் எப்போது நிறுவப்பட்டது? ஸோ அலிகார் முஸ்லீம் ஆங்கிலோ ஒரியண்டல் கல்லூரி யாரால் எப்போது நிறுவப்பட்டது? 1875 சர் சையது அகமது கானால் நிறுவப்பட்டதான் இந்த கல்லூரி. சர் சையது அகமது கான் நாட்டின் இரு கண்களாக எதை கருதினார்? ஸோ சர் சையது அகமது கான் நாட்டின் இரு கண்களாக எதை கருதினார்? இந்துக்களும் முஸ்லீம்களும் தான் நாட்டின் இரு கண்கள் அப்படின்னு சொல்லி சர் சையது அகமது கான் வந்து கருதினார். ஜோதி பாபுலே எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஸோ ஜோதி பாபுலே எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா மராட்டியம். ஸோ மராட்டிய மாநிலத்தை சேர்ந்தவர் தான் இந்த ஜோதி பாபுலே. சத்திய சோதக் ஜமாச் அல்லது உண்மையை தேடுவோர் நலசங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு. ஸோ சத்திய சோதக் ஜமாச் அல்லது உண்மையை தேடுவோர் நலசங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1873. நாயர் சேவா சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? ஸோ நாயர் சேவா சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தியவர் யார்? பத்மநாப பிள்ளை. ஸோ இந்த நாயர் சேவா சங்கம் அப்படிங்கிறது கேரளாவில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிராமணர்கள் உயர்ந்த இடத்துல வந்து இருப்பாங்க. ஸோ அதை எல்லாருமே அவங்க வந்து ஆதிக்கம் பண்ணியிருப்பாங்க. அதை எதிர்த்து இந்த நாயர்களால் உருவாக்கப்பட்ட சங்கம் தான் இந்த நாயர் சேவா சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. 1891 மலையாள நினைவு சின்னம் நிறுவியவர் யார்? ஸோ 1891 மலையாள நினைவு சின்னம் நிறுவியவர் யார்? சி.வி. ராமன் பிள்ளை. ஸோ இவ்வளோ தான் இந்த சமுதாய சமய சீர்திருத்த இயக்கங்களில் உள்ள பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ.